நமது சின்னம் நமது சின்னம். இந்த எலெக்ஷன் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உணர்றீங்களா? இந்த எலெக்ஷன்ல தேர்தல்ல என்ன வித்தியாசம்னா, சொன்னதை செய்திருக்கிறார்கள், சொன்னதை செஞ்சுட்டு வாக்கு கேட்க வராங்க. இந்த மோடி, அமித்ஷா என்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் மூலியமா? எடப்பாடி மூலியமா. அதனால நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தன்னுடைய கடைசி கூட்டத்துல பேசுறாரு. அதுக்கு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி DK சிவகுமார்னு கர்நாடகா மாநிலத்தின் துணை முதலமைச்சரா இருக்காரு. இன்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் விஜய்ன்னு சொன்னார். ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஃபர்ஸ்டா முன்மொழிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியா வரமாட்டாரு, அவரு ஆதரிச்சு ஒரு ட்வீட் போட மாட்டாரு, மோடி இத்தனை தடவை வந்துட்டாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இப்ப மாண்புமிகு முதலமைச்சரோடு மேடை ஏறி பிரச்சாரம் செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு திரும்ப வேண்டிய காலம் மறுபடியும் இல்ல, இதற்கு பின்னாடி திமுக அழுத்தம்னு ஒரு புரொபகண்டாவை எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. குறிப்பா தாவேக்காளர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திரும்பலாம்னு நினைச்சிருக்கலாம். அதற்கு பிறகு அவர் மனமாற்றம் வந்திருக்கலாம், நான் எம்பியாவே தொடர்றேன்ட்டு. ஏன்னா எம்பி வந்துச்சுன்னா அகைன் ஒரு மிகப்பெரிய பணிகள் இருக்குன்னு, தேர்தல் பணிகள். எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்றோமா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுக கூட்டணி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமிகு செல்வ பெருந்தகை அவர்களோட இணைந்திருக்கிறோம். வணக்கம். 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 பரப்புரைக்கு மத்தியில பிசி ஷெட்யூல நேரம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே. எப்படி இருக்கு களம்? ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் பணி, சமூக நல திட்டங்கள், வளர்ச்சி பாதை. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் திரு படப்பையா மனோகரன் தான் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும், தேர்தல்லாம் 3 தேர்தல் அவர் தான் எனக்கு பார்த்துருக்காரு. இது 3வது தேர்தல். அந்த 2 தேர்தல் 2016, 21 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சி தெரியுது. என்ன எழுச்சின்னா, சொன்ன வாக்குறுதியெல்லாம் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க, மகளிர் விடியல் பயணத்தை கொடுத்தாங்க, புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி, இதெல்லாம் ரொம்ப பேசும் பொருளா கிராமத்தில் இருக்கு. ஆகையால மிகப்பெரிய வெற்றியை திருப்பெரும்புதூர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அலை இருக்கு. ஒரு பக்கம் எதிர்ப்பு அலை, ஒரு பக்கம் ஆதரவு அலை. மோடிக்கு எதிர்ப்பலையும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பலையும், இங்கே ராகுல் காந்திக்கு ஆதரவு அலையும், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு அலை இருக்குது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் பேசும் பொருளா இருக்கு. என்ன சின்னம் நம்ம சின்னம்? காதல கேட்கல. என்ன சின்னம்? நமது சின்னம் நமது சின்னம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். மாநகர பேருந்து மக்கள் இருமா நான் பேசிட்டு பேர் ஒவ்வொன்னா கேட்டுக்கிறேன். மக்கள் விடியல் பயணம் செஞ்சோமா இல்லையா? செஞ்சோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் புதுமை பெண் திட்டத்துல கல்லூரிக்கு போனா படிக்கிறதுக்கு மாசம் 1000 கொடுத்தோம். ஆண் பிள்ளைகள் தவப்புதல்வன் 1000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு 36 மாசத்துக்கு 36,000 ரூபாய். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் BA படிக்கணும், BL படிக்கணும், BR படிக்கணும் அப்படின்னு கொடுத்தோமா இல்லையா? கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, காலை உணவு திட்டம். நம்ம குழந்தைங்க எல்லாம் 1வது 2வது 3வது 4வது 5வது படிக்கிற போற பிள்ளைங்க பசியும் பட்டியமா போயிடுது. அவர்கள் எல்லாம் சாப்பிடணும் காலை உணவுன்ட்டு முதலமைச்சர் உலகத்திலேயே எல்லா திட்டத்தை கொண்டு வந்தார். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். இது மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம வயசான அம்மா அப்பாலாம் ரேஷன் பொருள் வாங்க முடியல, தாய் மாணவர் திட்டம், வீட்லயே எடுத்து போய் ரேஷன் பொருளை கொடுக்கறது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சொன்னாங்களா இல்லையா? சொன்னதெல்லாம் செஞ்சோம். இப்ப சொல்றோம், நாம கை சின்னத்தில் நீங்க வாக்களித்து ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய்ன்றது எவ்வளவு கொடுக்க போறோம்? காதலே கேட்கலையே. 2000 கொடுக்க போறோம்ல. ஏற்கனவே 1000 கொடுத்த 2000. முன்னாடியெல்லாம் கணக்கு அதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப நேரம் அடுத்த மாசமே வந்துட போகுது. அப்புறம் வீட்டுல உபயோகப் பொருட்கள், இல்லத்தரசிகளுடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க எவ்வளவு கொடுக்க போறோம்? அவ்வளோ அதென்ன அவ்வளவு மெல்ல சொல்றீங்க? நானா வாங்க போறேன்? நீங்க தான் வாங்க போறீங்க. வாஷிங் மிஷினு, டிவி, அப்புறம் மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்க போறீங்க. 8000 கொடுக்க போறாங்க. பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தோம்? பொங்கலுக்கு வந்தேன்ல ஊருக்கு நான் தலைவர் கூட
3000 பொங்கல் பரிசு. அப்புறம் இப்போ புதுமை பெண் தவ புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கறத 1500 ரூபாய் கொடுக்க போகிறோம். ஓஏபி பென்ஷன், ஆதரவற்ற பெண்கள் பென்ஷன், மாற்றுத்திறனாளிக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம். 8000, 2000. அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு 1000 காலை உணவு திட்டம் 5வது முதல் இப்போ 8வது வரைக்கும் வரை நீடிச்சாச்சு. இதெல்லாம் கொடுக்குறவங்க தான் கை சின்னம். என் தாய்மார்களே, பெரியோர்களை, நீங்கள் கை சின்னத்தில் அளிக்கின்ற ஒரு வாக்குகளும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எடப்பா நம்ம இவரு யாரு, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் யாரு இப்போ உட்காந்துருக்காரு, மு.க. ஸ்டாலின் அண்ணன் தளபதி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இரும்பு மனிதர் முதலமைச்சர் வரணும். இந்த மோடி, அமித்ஷா என்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் மூலியமா? எடப்பாடி மூலியமா. அதனால நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும். இப்போ வேற மாநிலத்தில் போய் பாருங்க, பிஜேபி ஆளும் மாநிலம் நம்ம பிள்ளைங்க டிஷர்ட் போட முடியாது, ஜீன்ஸ் போட முடியாது, சுடிதாரை போட முடியாது. என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்றீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன், இங்கு ஊத்திடுவானுங்க மேலே முகத்துல. இப்படிலாம் புல்டோசர் எடுத்து வந்து பில்டிங் அடிப்பாங்க. அவங்க தான் இங்கே ஆட்சி செய்யணும்னு துடிச்சிட்டு இப்போ எடப்பாடி பிடிச்சின்னு உள்ள வராங்க. டெபாசிட் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? டெபாசிட் வாங்கக்கூடாது. எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோமா. தேர்தலில் ஒரு பரந்துபட்ட அனுபவம் கொண்டவர் நீங்க, அரசியல்ல மக்களோட களத்துல நிக்கிறதுல இந்த எலெக்ஷன் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை உணர்றீங்களா? இல்லை, இந்த எலெக்ஷனில் தேர்தலில் என்ன வித்தியாசம்னா, சொன்னதை செய்திருக்கிறார்கள். சொன்னதை செஞ்சுட்டு வாக்கு கேட்க வராங்க. அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சாலைகள், கட்டிடங்கள், ரேஷன் கடை, அங்கன்வாடி, பள்ளிக்கூடங்கள், குளம் சீரமைத்தல், ஏரி சீரமைத்தல், அதுக்கப்புறம் இந்த மகளிருடைய உரிமை தொகை அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா வறுமையில் எல்லோருக்கும் வந்து வசதியானவும் கிடையாது, வறுமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் என்பதும், அந்த விடியல் பயணத்தில் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுறதும் அந்த சாதாரண குடும்பங்களுக்கு மிகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த பிள்ளைகள் வந்து காலை உணவு திட்டம், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க அனுப்புறது பசிய பட்டினியோடு அனுப்புகிறோமே, நம்ம வேலைக்கு போனோமே, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுக்கின்றதெல்லாம் போயிட்டு காலை உணவு சாப்பிடும்போது அதில் அவ்வளோ பெரிய கிராமத்தில் வரவேற்பு. பிள்ளைங்களாம் கவலையே இல்லைங்க. ஏன்னா தாய்மார்கள், பெரியவர்கள்லாம் வேலைக்கு போகும்போது குழந்தைங்களோட, ஐயோ நம்ம புள்ள பசியோடு இருக்குமே, பசியோட பள்ளிக்கூடம் போயிருக்கேன், ஒரு நல்ல சாப்பாடு அங்கே போனால் சுட நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அது கிராமத்தெல்லாம் பெரிய ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம், கல்லூரிக்கு போக முடியாத முடங்கி கிடந்த பிள்ளைங்களாம் அந்த 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு முதலமைச்சர் இந்த புதுமை பெண் தவப்புதல்வன் திட்டத்தில் பெண்கள்லாம் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு 70 விழுக்காடுக்கு மேலே வந்து பட்டாதாரிகள் ஆகியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் புதுமை பெண் அண்டு தவப்புதல்வன் திட்டத்தில். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாயுமானவர் திட்டம். வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போயிட்டு, வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம், ரேஷன் கடையில் போயிட்டு வாங்காம வீட்டுக்கே போயிட்டு கொடுக்குற தாயுமானவர் திட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. எல்லா தரப்பும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுதான் வரவேற்பு. பாருங்க, கூட்டத்தை பாருங்க. இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இதே மாதிரி நான் கூட்டத்தை வந்து 2 தேர்தல் இங்கே இருக்கேன், 16ல் இருக்கு, 21ல் இருக்கேன். ஒரு எழுச்சி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 2 முறை இதே சட்டப்பேரவை தொகுதியில் நின்றுருக்கீங்க, களத்தில் மக்களை சந்திச்சிருக்கிறீங்க, வெற்றி பெற்றிருக்கிறீங்க, எல்லாமே நடந்தது. இந்த தடவை உங்கள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நிற்கிறீங்க, அதில் ஏதாவது வித்தியாசத்தை உணர்றீங்களா? தலைவராக இருக்கிறேன், எல்லோருக்கும் வரவேற்பு. தந்தை பெரியார் உட்கார்ந்த நாற்காலி, பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலி, ராஜகோபாலாச்சாரி முதல் கவர்னர் ஜெனரலாக இந்த தேசத்திற்கு விடுதலை அடைந்தவுடன் இருந்தவருடைய நாற்காலி, அவருடைய உட்கார்ந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் ஒரு அச்சம் என்னென்றால், இதை சரியாக செய்ய வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யணும், கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும், கட்சியுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்ற எண்ணம் தான் நாள் முழுவதும். வேட்பாளராக இந்த தொகுதிக்கு இருந்துட்டு ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்குலாம் பிளான் இருக்கா? எப்படி அதுக்கான நேரம்? இப்போ ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், நாங்குநேரி எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணோம். ஸ்ரீவைகுண்டம் போனோம், லேட் ஆகிடுச்சு, 10 மணிக்கு மேலே திரும்பி வந்துட்டோம். நேற்றுக்கு பொன்னேரி, வேளச்சேரி, ஏன்னா நாளைக்கு இரவு கடலூர், மயிலாடுதுறை, துறையூர், அறந்தாங்கி, திருவாடனை, மேலூர், காரைக்குடி இதெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 நாள் இங்கே சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற
தொகுதிகள்லாம் சுற்றுப்பயணம் செய்யலாம். 26 கட்சி கூட்டணி ஒரு பலமான கூட்டணியோட இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றீங்க. உங்க கூட்டணியோட கட்டமைப்பு பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ புதுசா வந்திருக்கக்கூடியவங்க, களத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தேமுதிகன்னா குறைந்தபட்சம் நான் சொல்றது ஒரு 10,000 ஓட்டு திருப்பெருந்தூர் தொகுதியில் இருக்கு. இது வந்து ஹேடட். மக்கள் நீதி மையம் குறைந்தபட்சம் ஒரு 6,000-7,000 ஓட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் சொல்லலாம் கடந்த தேர்தலை விட. அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ சேர்ந்திருக்காங்க. இஸ்லாமிய கட்சிகள் அனைத்தும் இது முதல் முறையா ஒரே குடையின் கீழ் நிற்கிறாங்க. இதையெல்லாம் பிளஸ் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க அந்த கூட்டணி. இல்ல உங்களோட கட்சியோட கட்டமைப்பு, இப்ப நீங்க இப்ப செல்வ பிறந்தகைங்கிற ஒரு வேட்பாளர் வேற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் செல்வ பிறந்தகைக்காக ஓட்டு கேட்க இங்க ஒரு கூட்டமே ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இங்க கட்டமைப்பை வலிமைப்படுத்தி இருக்கோம், கிராம கமிட்டி போட்டிருக்கோம், ரொம்ப வைப்ரண்ட் கேடர்லாம் உருவாகி இருக்கிறாங்க இந்த 5 ஆண்டுகள்ல. பட் தமிழ்நாட்டில இருந்து எல்லோரும் எனக்கு வாக்கு சேகரிக்கணும், நம்ம மாநில தலைவர் நிற்கிறாருன்னு நான் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்க தொகுதியில வாக்கு சேகரிக்கணும். வெளி மாவட்டத்தில் இருந்தோ வெளி தொகுதியில இருந்தும் திருப்பெருந்தூர் தொகுதிக்கு யாரும் வரக்கூடாதுன்றதை நான் ரொம்ப சர்க்குலராக அமைச்சிருக்கேன். தொலைபேசியிலையும் சொல்லியிருக்கேன். யாரும் வந்தா என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவோம். ஓகே, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். 2 முறை நீங்க நின்னேன்னு சொல்லுங்க. என்னுடைய கிராமம், நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான், நான் படித்தது இங்கே தான். என்னுடைய கிளாஸ்மேட்டு, என்னுடைய ஜூனியர் மனோகரன், நாங்கெல்லாம் இங்கே பின்னி கூட்டணிங்கிற கனெக்ஷன் மட்டும் இல்லை, நட்புங்கிற கனெக்ஷன் இருக்கும். உறவு, பெரிய உறவு, நட்புறவு, சகோதர உறவு, குடும்பத்துடைய உறவு, எல்லா உறவும் இங்கே பின்னி பிணைந்திருக்கு. ஆகையால் இது என்னுடைய நேட்டிவ். தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவாலயம் இருக்குங்க, அங்கே உறங்கி கொண்டு இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு ஆன்மா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை அடிக்கடி நினைவு கூறுகிறோம். தலைவர் ராகுல் காந்தி கூட பாரத் ஜோடோ யாத்திரை என்ற ஒரு மிகப்பெரிய யாத்திரை தொடங்கும் போது தன் தந்தையுடன் வந்து வணங்கி இங்கே அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு தான் போனார். உங்களுக்கு எதிராக ஒரு ப்ரொபகண்டாவை போன பீரியடோட எண்ட்ல கிட்டத்தட்ட எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது முன் வச்சாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை மாறி வராரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் மீண்டும் இதே தொகுதியில் நான் நிற்போம், அதே தொகுதியை காங்கிரஸ் வாங்கி அதில் நீங்களே களமிறங்குறீங்க. ஏன் அப்படி ஒரு ப்ரொபகண்டாவை வச்சாங்க? இல்லை, அது என்னன்னா 234 தொகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு போகணும்னு விரும்பினாங்க. அப்படின்னா இது ஒரு பெரிய தொகுதி, இதில் சுற்றி வர முடியாது. ஆகையால சில தலைவர்கள் வந்து இந்த ஆலோசனையை கூறினாங்க. நீங்கள் சின்ன தொகுதி எழும்பூர் மாதிரி எடுத்துட்டு நின்னீங்கன்னா இங்கே வேற யாராவது ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு நிறைய பேர் விரும்பினாங்க. நானும் சரி எல்லாரும் சொல்கிறாங்களே அப்போ யாரை என்ன இருக்குது அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம தொகுதியை சார்ந்த தலைவர்கள் பெரியவர்கள்லாம் யாரும் அனுமதிக்கலை, நீங்கள் இங்கே நிற்கணும் அப்படின்ட்டு ஒரு அன்பு கட்டளை பிறப்பிச்சிட்டாங்க. உங்களை நீங்கள் நிற்கலைன்னா தொகுதியை வந்து திமுக கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு ரைட், எங்கள் தலைவர்கள்லாம் சொன்னாங்க நம்முடைய ஆலயம் கோவில் இருக்க இடம் அது, தலைவர் ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா இங்கே உறங்கிட்டு இருக்கு, நம்முடைய நினைவாலயம் இருக்கு, ஆகையால நாம் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இங்கே நிற்கிறேன். ஓகே, இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது முக்கியமாக இப்போ திரும்பி பார்க்கும்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் நான் இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கீங்கிறத சொல்லி தான் ஓட்டு கேட்குறீங்க. பார்க்குற நேயர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிறத தெரியப்படுத்த முடியும். ஏராளமாக செஞ்சுருக்கோம். அதாவது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் செய்யாததை நாங்கள் 4.5 ஆண்டிலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாலை வசதி ஆகட்டும், ரேஷன் கடை ஆகட்டும், அங்கன்வாடி மையம் ஆகட்டும், கால்வாய், மழைநீர் கால்வாய் ஆகட்டும், குளங்கள் தூர்வாறுதல், ஏரிகள் தூர்வாறுதல், மற்றும் அப்பொழுது என்னென்ன பிரச்சனை இருக்கோ எலக்ட்ரிசிட்டி போடுறோம், எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுதல், அடிப்படை வசதி என்னென்னவோ செஞ்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகைலாம் மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்கிது. இப்போ குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை நோக்கி பல்வேறு விமர்சனங்களை நீங்களே அரசியலுக்கு வரும்போது அவர் வரட்டும்னு எல்லாருமே வரவேற்றவர் தான் விஜய் அவர்கள். ஆனால் உண்மையான காங்கிரஸை எங்கள் பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தன்னுடைய கடைசி கூட்டத்தில் பேசுகிறாரு. அதுக்கு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து DK சிவகுமார்னு என்ன மாதிரி அவர் கர்நாடகா மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர், துணை முதலமைச்சராக இருக்கார். DK சிவகுமார் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 9ஆம் தேதி பேசினார். பேசும்போது சொன்னார், இன்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் விஜய்ன்னு சொன்னார். பத்திரிகைலாம், ஆங்கில பத்திரிகைலாம் வந்தது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து ஐடியாலஜிக்கல் கூட்டணி, வெரி வெரி ஓல்டு அலைன்ஸ், இது வந்து இயற்கையான நேச்சுரல் அலைன்ஸ், இந்த கூட்டணி யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார் விஜய். இதை ராகுல் காந்தி, கார்கே, அன்னை சோனியா காந்தி அனைவரும் சேர்ந்தெடுத்த முடிவு. ஆகையால் இதை கட்சிக்காரர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தெடுத்த முடிவு தான்
திமுகவோட இருக்கிற கூட்டணி. நேற்று காலையிலையோ அதுக்கு முதல் நாளோ கூட்டணி இல்லை. இது தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளாக இந்த கூட்டணி இருக்கு. இல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு ஒரு ப்ரொபகண்டா வைக்கிறாங்களே. யாரும் போகல. இங்கே தான் இருக்காங்க. 1-2 பேரை நாங்கள் கட்சியிலிருந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தோம். அவங்க 4 பேர் போயிருக்காங்க. இது ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த அலையன்ஸ் மேல ஒரு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த எலெக்ஷன்ஸ் நெருங்க தொடங்கினதுல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினது தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஃபர்ஸ்டா முன்மொழிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியாக வரமாட்டாரு, அவரு ஆதரிச்சு ஒரு ட்வீட் போட மாட்டாரு, மோடி இத்தனை தடவை வந்துட்டாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, அது 5 மாநில தேர்தல் இருக்குது. 5 மாநில தேர்தலில் அவர் குறிப்பாக கேரளாவில் வெற்றி பெற போகிறோம், அஸ்ஸாமில் வெற்றி பெறோம், அதில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சரோடு மேடை ஏறி பிரச்சாரம் செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் கூட இன்னைக்கு காலையில் இப்போ கூட ஒரு 20 நிமிஷம் தாமதமாக வந்தேங்க. இப்போவும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன் டெல்லியில். ஆகையால் அது கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வருகிறார். தலைவர் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினோடு சேர்ந்து மேடை ஏறுகிறார், பிரச்சாரம் பண்ணுறாரு. அது இன்னும் ஒரு நாளில் தேதி தெரியும். நீங்கள் போன தடவை வாங்கின சீட் எண்ணிக்கைகளை விட அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, இந்த தடவை களம் காண்றீங்க, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களை காங்கிரஸில் சில தலைவர்கள் டார்கெட் பண்ணுறாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லி ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறாங்களா? அது வேட்பாளர் முடிவுகள் வர வரைக்குமே அந்த வேட்பாளர் வந்து இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்ட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாலாம் ட்வீட் போடுறாங்களே. அதாவது தொகுதிகள் இந்தந்த தொகுதிகள்னாங்க அவங்க கேட்ட தொகுதி கிடைக்காத காரணம் என்னன்னா, அவங்க கேட்ட தொகுதியில் ஏற்கனவே ஒருத்தர் 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு, திமுகவை சார்ந்தவர். அது கொடுக்க இயலாதுன்னுட்டாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். முதல் லிஸ்ட்டில் போட்டோம், 2வது லிஸ்ட்டில் கொடுத்தோம், 3வது லிஸ்ட்டில் கொடுத்தோம். அது வாங்க முடியல. உடனே அலிகேஷன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸ்ல வாடிக்கை. அது சில சமயம் உள்ளுலகத்தை வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அதிரடி தலைவரா நீங்க மாற வேண்டி இருக்குமா? ஏன் இல்ல, நான் இந்த விஷயத்துல நான் அப்படி வளர்ந்து வரல. யார் என்ன குறை சொன்னாலும் குற்றங்கள் சொன்னாலும் நான் வந்து அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. அவர்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நாம சொல்வது சரியா தவறான்னு. வருத்தப்படக்கூடிய ஒரு காலத்துல அவங்க தான் வருத்தப்படுவாங்க, நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இல்ல, அது வந்து பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ணிராதா? ஏன் ஒரு அது அவங்களுக்கு அந்த கவலை இல்லையே. பார்ட்டி எப்படி போனா எனக்கு கேட்ட ஒரு தொகுதி கிடைக்கல, நான் டேமேஜ் பண்ணுவேன். அதான் அவங்களுடைய ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு பர்சனலான விஷயம் ஒன்று, உங்கள் பொண்ணு நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு ஈவினிங் நிச்சயதார்த்தம் இருக்கும்போது அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த கூட்டணியை பில்ட் பண்ணுறதுக்காகவும் கூட்டணியை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவ்வளோ உழைப்பு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப நிறைய பேர் உங்கள் கூட்டணியை தாண்டி உங்கள் கட்சியை தாண்டி பலருமே செல்வ பெருந்தகை அவர்களை பாராட்ட ஒரு விஷயமா இருந்தது. அந்த விஷயங்கள் என்ன ஞாபகப்படுத்த முடியுமா? என்ன நடந்ததுங்கிறத சொல்ல முடியும்? இல்லை, அன்னைக்கு இறுதி கட்டம். ஏன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு 13ஆம் தேதி முடிவெடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினருக்கு வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே லாஸ்ட் டே எல்லாத்தையும் முடிவு பண்ணுற ஒரு கட்டம். கூட்டணி இருக்கா இல்லையா, எத்தனை தொகுதின்னு. அப்போது ஏற்கனவே சிதம்பரம் அவர்களை என்னோட அழைத்து பேச சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் போய் பேசணும். இது சரியாக ஒரு ஒரு முழுமனதோடு 2 பக்கமும் ஒரு முடிவு வரலை. அதெல்லாம் அச்சம் ஏற்படுது எல்லாருக்குமே. எனக்கும் வந்து நான் விட்டுட்டு பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு பயங்கர ப்ரெஷரான ஒரு டே. பர்சனல் லைஃப்லயும் உங்களுக்கு முக்கியமான ஒரு நாள், பொலிட்டிக்கல் லைஃப்லயும் முக்கியமான நாள். அலைன்ஸ் போயிடுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 4 மணி 5 மணிக்கு அங்கே நிச்சயதார்த்தம். 4 மணி வரைக்கும் சென்னையில் தான் இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் 6 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். எல்லாருக்கும் என் மகளுக்கு வருத்தம், என் மனைவிக்கு வருத்தம், எல்லோருக்கும் வருத்தம் தான். இருக்கிறது ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணு விஷயத்தில் கூட உன்னால் சரியான நேரத்துக்கு நிச்சயதாரத்துக்கு வர முடியலையேன்னுட்டு அவங்க அப்புறம் புரிய வச்சேன். இது நம்முடைய குடும்பம் பெண்ணுன்றதை விட இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுற தேர்தல். எதுவும் தப்பு நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான தேர்தல். பாசிச சக்திகள் மதவாத சக்திகள் கால் ஊன்றக்கூடாது. அதனால் கண்ணும் கருத்தமாக இருந்து முடித்தேன். ஒரு வேளை 7 மணி இருந்தால் கூட போக முடியலனா கூட நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிடுவேன், மகக்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் எங்கள் சம்பந்தி வீட்டுக்கிட்டையும். அது உண்மையிலேயே ஒரு நெருடலான நேரம் தான், நெருடலான நாள் தான். அது ரொம்ப பொலிட்டிக்கலி உங்கள் லைஃப்பில் முக்கியமான நாள். அது ரொம்ப எல்லாத்துலேயுமே முக்கியமான நாள். என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை நிச்சயதார்த்தம், அரசியலுடைய கூட்டணி முடிவு அன்றைக்கி இரவு தான் ஏற்பட்டுச்சு. உங்களோட பொண்ணு ஃபங்க்ஷனில் மறுபடியும் சிஎம் வந்து அந்த கூட்டத்தை ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் அந்த அலையன்ஸ் மறுபடியும் கன்ஃபார்ம் ஆனதே தெரிஞ்சுது. அப்படியான ஒரு கூட்டம் அப்போ பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை, அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவரை சந்தோஷமாக தான் இருந்துட்டு போனார். அன்றைக்கி இருந்து சாப்பிட்டுலாம் போனாங்க. ஓகே. அவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்தார். அதேமாதிரி மேடம் கனிமொழி வந்தாங்க. எல்லோரும் வந்து
சாப்பிட்டுட்டு பேசிட்டு போனாங்க. இதான ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு எந்தவித சங்கடமும் அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது. இதை கரெக்டாக கொண்டு போகணும். இந்த இந்தியா கூட்டணி இருக்கணும். எனக்கு வந்து 2026 தேர்தல் மட்டும் என்னுடைய குறிக்கோள் இல்லை. என்னுடைய குறியீடு எல்லாம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகும். அதோடைய இன்னர் அஜெண்டாவும் எனக்கு இருக்குது. ஒரு இடன் அஜெண்டா இருக்குன்னா அவர் பிரதமர் ஆகணும். இந்த கூட்டணி விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட எடுக்கிற ஒரே ஒரு மாநிலம் இது மட்டும் தான். இந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு திரும்ப வேண்டிய காலம், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது, அதனால் நான் வர வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறாரு. மறுபடியும் இல்லை நான் அந்த டெசிஷன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இதற்கு பின்னாடி திமுக அழுத்தம்னு ஒரு ப்ரொபகண்டாவை எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டே இருக்கிறாங்க, குறிப்பாக தாவேக்கால இருந்து. இல்லை அது மாதிரி இல்லை. அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திரும்பலாம்னு நினச்சிருக்கலாம். நிறைய பேர் அது மாதிரி லீடருங்க திரும்பி இருக்காங்க. அதற்கு பிறகு அவர் மனமாற்றம் வந்திருக்கலாம், நான் எம்பியாகவே தொடர்றேன்ட்டு. ஏன்னா எம்பி வந்துச்சுன்னா அகைன் ஒரு மிகப்பெரிய பணிகள் இருக்குங்க, தேர்தல் பணிகள். அதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காரு, வேண்டாமல். ஓகே, நீங்கள் கேண்டிடேட்டாக அறிவித்த பிறகாக நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக செய்ய வேண்டிய வேலைகளே நிறையா இருக்குது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொசிஷனுங்கிறது இனிமே வேண்டாங்கிற ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்கிற. இல்லை, என்னை எல்லோரும் கேட்டாங்க, நீங்கள் ஒரு வருஷமாக வந்து ஃபுல்லாக கட்சி வேலையில் இருக்குது, டிவியில் தான் பார்க்க முடியுது, வரீங்க ஆனால் தாமதமாக வரீங்க ஆனால் லேட்டாக. தொகுதி மக்களா? தொகுதி ஒரு 2-3 பேர் ரொம்ப எனக்கு வேண்டியமானவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கோரிக்கையெல்லாம் ராகுல் காந்தி கிட்ட சொல்கிறேன், ஒரு வேளை அவர் ஏற்றுக்கொண்டால் நான் திரும்பி உங்களோடய வந்துடுறேன். எனக்கு மகிழ்ச்சி தான் அது. அந்த ஒரு டெசிஷன் தேவையான்னு கேட்குறேன். இல்லை, டிசிஷனில் அப்போ தொகுதி மக்களுடைய சொல்கிறத நான் நிராகரிக்க முடியாதுல்ல. அவங்க தானே எல்லாமே. அவங்க தேர்ந்தெடுக்க வச்சு தானே நான் இன்றைக்கி சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தால் மாநில தலைவராக இருக்கேன். என்னுடைய பணிகள்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு வேலை பார்த்து எங்களுடைய தலைவர்லாம் என்னை மெச்சும் அளவுக்கு இருந்தது காரணம் இவங்க தானே. ஓகே, அதையால் இதை சொல்லுவேன்னு சொன்னேன். நான் பரப்புரைக்கு மத்தியிலே இருக்கீங்க, நான் நிறைய கேள்விகள் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு நேரம் உங்களுக்கு இல்லை. நிறைவாக மறுபடியும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவையின் உறுப்பினராக ஆகும் பட்சத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும்னு, ஏன்னா நீங்கள் பரப்புரைக்கு போகும்போதே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு உரிமையோட கேட்குறாங்க. உங்களுடைய திட்டங்களாக கனவுகளாக என்ன இருக்குது? நிறைய பட்டா கொடுத்துருக்கோம், என்ன கொஞ்சம் பேருக்கு பட்டா கொடுக்க வேண்டியிருக்கு. அதை சீர்தூக்கி பார்த்து ஆய்வு செய்து அந்த பட்டாக்களை கொடுக்க முயற்சி செய்வேன். இன்னும் நலப்பணிகள், நலத்திட்டங்கள், சமூக நலப்பணிகள், இன்னும் சில பகுதிகளில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால ரோடுகள்லாம் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஸ்ரீபெரும்புதூரில் டிராஃபிக் பெரிய ஜாம் இருக்குது, அங்கே போக்குவரத்து நெரிசல், அதையெல்லாம் சரி பண்ணி பட்டர்ஃப்ளை பாலம் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதை துரிதமாக பிடிப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். இந்த பகுதியில் சட்டக்கல்லூரி கொண்டு வரதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆகையால் எல்லா பணிகளையும் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். மக்கள் மனநிறைவோடு இருப்பதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, இந்த திட்டம் தான் அந்த திட்டம் தான் இல்லாமல் எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவோம். கேமராவை பார்த்து என்னோட எந்த குறுக்கீடும் இல்லாமல் ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், ஏன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு ஒரு நிமிஷம் நீங்கள் பேசிக்கலாம். ஏன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் செல்வ பிறந்தகை வாக்களிக்கும் என்றால், தொடர்ந்து சட்டப்பேரவையில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த 50 ஆண்டுகள் வரலாற்றில் பேசாததையெல்லாம் சட்டப்பேரவையில் நான் பேசியிருக்கிறேன், திருப்பெரும்பூர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக. ஆகவே இவர்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், மாண்பு முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை செய்திருக்கிறார். இதுவரை இந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனைகளை செய்திருக்கிறார். அது காலை உணவு திட்டமாக, உலகமே போற்றும் திட்டமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், தவப்புதல்வனாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், எல்லா திட்டங்களும். பட்டா கொடுக்குறத பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளாக பட்டாவே கொடுக்கல. இவருடைய ஆட்சியில் பல லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இரண்டும் கண்களாக பார்க்கின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சி. எந்த ஒரு ஆட்சியும் சமூக வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் 2 கண்களாக பார்த்தா தான் வளர்ச்சி பாதையில் ஒரு மாநிலமும் செல்லும். அதை ரொம்ப தெளிவாக, அழகாக, கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய பரப்புரைக்கு மத்தியிலையும் பிஸி ஷெட்யூலையும் எங்களுக்கு டைம் கொடுத்து நீங்கள் செஞ்சிருக்க விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்க நேரத்துக்கு தேங்க்யூ.